ஹாய் ப்ரோ, வணக்கம். கன்னடத்தில் 2025 வெளியான யோகராஜ் பட் டைரக்ஷனில் சுமுகா, ரஷிகா, அஞ்சலி நடித்து வெளியான மாநாடு கடலூர் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மாநாடு கடலூர் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கல்லூரியில் படிக்கிற நம்ம ஹீரோ, அவங்க அப்பாவும் ஒரு மருத்துவர். அதனாலேயே பையனை வந்து மருத்துவத்தை படிக்க வைப்பாங்க. படிக்க வைக்கும்போது அங்கே நடக்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டில் மருத்துவங்கிறது ஒரு பொய்யான விஷயம், அது படிக்கிறதுனால ஒரு யூசேஜும் கிடையாது, மருத்துவம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம், அதனால் ஒரு சாவையும் ஒரு பிறப்பையும் அதை வந்து அந்த மருத்துவம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை வந்து அதாவது டாக்டர் ஆக்கிற கனவு வந்து பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவார் காலேஜ் விட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினியை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே அந்த ஹீரோயினி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு சுமுகா. அவர் தான் அந்த படத்தினோட ஹீரோ. ஹீரோயினி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷிகா. அவங்க தான் அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கனவு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள துரத்தி லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இவருக்கு மசிக்கிறதே கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க அஞ்சலி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பழங்காலத்தை ராஜாக்களை வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. பண்ணி அதன் மூலியம் ஒரு பேரும் புகழ் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணை ரொம்ப உருகி லவ் பண்ணுறாரு. யார்? ரசிகாவை. ரசிகா வந்து இது பிடி கொடுக்கறதே கிடையாது லவ் பண்ணுறதுக்கு. ஒரு கட்டத்தில் உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசிகாவுக்கு வந்து ஒரு நோய் இருக்கும். அந்த நோய் வந்து குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே ரசிகா வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரி நோய் இருக்குது, அதை குணப்படுத்த முடியாது, நாம் ஒன்று ஐடியா பண்ணுவோம், நம்ம வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம், பிரிஞ்சுட்டு ஒரு 6 மாதம் பிரிஞ்சுட்டு மீண்டும் இதே இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போனோடனே இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர்றதில்லை. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணு எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு தனி தீவில் இருக்கிறாங்க. அந்த தீவுக்கு பயணப்பட்டு போகிறாரு. அங்கே போனால் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அஞ்சலி, ரசிகா 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மறுபடியும் தொடர்ந்து லவ் பண்ணுறாரு. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சுறாருல. இப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் ஒரு நாட்டு வைத்தியர், பெரிய ஒரு முதியவர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எல்லா வியாதிகளும் குணப்படுத்துவார், இறந்தவரை கூட சுகப்படுத்தி எதிர்க்க வைப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்பிட்டு உடனே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய காதலையை குணப்படுத்தி கொடுன்னு சொல்லி கேட்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை வேர் இருக்குது, அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு குணப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ இந்த காதலி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டை வந்து சொல்லிடுறேன், நான் ஆல்ரெடி உன்னை வந்து உன்னோட உடம்பு சரியில்லை, அவன் ரொம்ப நல்லவனாக இருக்குண்ணா, அதனால நீ என்ன பண்ணு, நான் இறந்துட்டுனா அவனை வந்து நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, அப்படி நான் இறக்கலனா கூட அவனை வந்து நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். சொன்னே ஆரம்பத்தில் ஒத்துக்காத நமக்கு அந்த 2வது ஹீரோயினி அஞ்சலி. அப்புறம் இவர் இந்த பையன் அந்தளவுக்கு அந்த பொண்ணு மேலே லவ்வாக இருக்கிறத பார்த்துட்டு இவளே ஒரு டைம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் அந்த வேர் கொண்டு வந்து அந்த ஹீரோயினி பொழைக்க வைக்கிறாங்க. பொழைக்க வச்ச உடனே ஆனால் அந்த முழுசும் குணமாகல, மனசுக்குள்ள ஒரு பெரிய இருள் இருக்குது. அந்த இருள் வெளியே வந்தால் தான் அந்த பொண்ணு குணமாகும்னு சொல்லி அந்த முதியவர் சொல்லுவார். சொன்னோன்னே அந்த இருளை விளக்குனாரா இல்லையா, இந்த மறுபடியும் அந்த 2வது ஹீரோயினி ஒரு ரொம்ப லவ் பண்ணாங்களே அவங்களோட இந்த அவர் சேர்ந்தாரா, இல்லை இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த பொண்ணோட சேர்ந்தாரா, இதுக்கெல்லாம் விடை கொடுக்கறது தான் இந்த மாநாடு கடல் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு என்ன சொல்கிறது, இளைஞர்களுக்கு கவரக்கூடிய எல்லா வகையிலும் இந்த படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தினோட கண்டென்ட் இருக்குது. ஒரு காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காதலில் அவங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த படத்தில் கொடுத்துக்கிறாங்க. அதுபோல் அந்த காதலை தேடி போகிற இடமாகட்டும், அவங்க வந்து அவமானப்படுத்தினா கூட அது வந்து ஒரு டெக்டிசி எடுத்துக்கிற இடமாகட்டும், அந்த காலேஜில் வந்து ஒரு ஊழியர் செத்த உடனே அது வந்து அந்த காலேஜ் வந்து மருத்துவம் வந்து ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற இடமாகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீன்லேயும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்தினோட டப்பிங் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தில் வந்து டப்பிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. லிப் சிங்கிங் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுபோல் இந்த படத்தில் வரக்கூடிய முதல் ஹீரோயினி ஆகட்டும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க கிரிக்கெட் விளையாடும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினை வரக்கூடிய அஞ்சலி, அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தினுடைய ஒரு
ஹீரோயினியாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. அதுபோல் இந்த படத்தில் தனிப்பட்ட வில்லன் அப்படிங்கிறதால இந்த படத்தில் யாருமே கிடையாது. அப்புறம் இந்த படத்தில் காட்டுவாசிகள் நடிக்கக்கூடிய ஆட்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த மருத்துவராக வரக்கூடிய அந்த பெரியவரும் சரி, அவங்களாம் இந்த படத்தில் நல்லா சப்போர்ட்டிங் கொடுத்தனால இந்த படம் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா பார்க்கும்படியாகவே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதுபோல் அந்த அருவியில் போய் மேலே போய் அந்த பூ பறிச்சுட்டு வந்திருக்கிற இடமெல்லாம் உண்மையிலே நல்லாவே எடுத்திருக்காங்க மேக்கிங்கு. அது உண்மையிலே சூப்பராகவும் இருக்குது. அந்த சீன்லாம் ஜிஜி ஒர்க் மாதிரியே தெரியல, நேச்சுரலாக பண்ண மாதிரியே உண்மையிலே நல்லா செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து நம்பபடியாக இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியுது. ஆனால் அப்படி தான் இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நெடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அதுபோல் இந்த படத்தில் பாடல்கள் வந்து கொஞ்சம் வேகத்தடை தான். ஆல்ரெடி டப்பிங் பாடல்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோல் தான் இந்த படத்தினோட பாடல்கள் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. அதுபோல் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அப்படின்னாலும் ஒன்றும் பெருசாக கிடையாது. சுமாரான ஒரு சண்டை ஒன்று இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கனால இந்த மாநாடு கடல் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும். அது குறிப்பாக ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். சின்ன பையன் மாதிரி ஒரு துருன்னு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.